ஹாய் காய்ஸ், நான் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒன்றுங்க. நான் அமேசான்லலாம் வாங்கி பார்த்தேன், எனக்கு அதெல்லாம் செட் ஆகலை. அதுக்கப்புறம் இதோட வீடியோ நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ நேராக கடைக்கே போய் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்தது எல்லாமே, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு 2-3 வாட்டி யூஸ் பண்ணியும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த ஜார் தான் நமக்கு மெயினானது. இது பார்த்திங்கன்னா பூண்டும் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த பெரிய பிளேடு பார்த்திங்கன்னா இது சாப் பண்ணுறதுக்கு, இந்த ஜாரில் போட்டு சாப் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு சின்ன பிளேட் கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே முட்டை பீட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இது சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த 3 கப்பு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஏதாவது சாப் பண்ணுறோம் இல்லையா, இப்போ 2 பூண்டு 2 வெங்காயம் அந்த மாதிரி, அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக இருக்குங்க. எனக்கு பிடிச்சதுலேயே இதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு தான் இந்த குட்டி பிளேடு. இது எப்படி சாப் பண்ணுதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓரம் வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு பூண்டை உரிக்கிறது நான் காமிக்கிறேன். இந்த பூண்டை மட்டும் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க, நான் ஒரு 50 செகண்ட் தான் போட்டிருப்பேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லாமே உரிச்சு வந்துட்டுருக்கோம். எனக்கு சின்ன வெங்காயத்தை விட பூண்டு ரொம்ப உரிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா பூண்டு உரிக்கும் போது நம்ம நகத்துலலாம் பட்டுட்டு எரிய ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு அதுக்கு சரியானதாக ஒரு இது இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா பூண்டையும் உரிச்சிருச்சு, அவ்வளோதான். இதை பாருங்கள். இப்போ சின்ன வெங்காயத்தை போடலாம். இது ஒரு நிமிஷம் நான் ஃபுல்லாக போட்டிருப்பேங்க, அவ்வளோதான். இப்போ இதுவும் பாருங்கள், நான் நல்லா உரித்து வந்துருச்சு. நம்ம உரித்தா கூட நம்ம அந்த எக்ஸ்ட்ரா தோல்லாம் பிரித்து எடுத்துருவோம். இது அதை மேல் உள்ள தோலை மட்டும் தான் அழகாக உரித்து எடுக்குது. இதை நம்ம வாலும் தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எந்த இதுவுமே இல்லை, அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்தது எக்கு எப்படி பீட் பண்ணுன்னு காமிக்கிறேன். நான் இதில் 2 முட்டை எடுத்திருக்கேன். உண்மையாக சொன்னால் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் போகும்போது பார்த்திங்கன்னா நான் வெறும் வெங்காயமும் பூண்டும் உரிக்கிற மிஷின் நினச்சிட்டு மட்டும்தான் போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தது இத்தனை ஐட்டம் கொடுத்துருந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதனால் நான் எதுவுமே பேசலை, கையோடு வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அவ்வளோதான். இதுவும் 2 நிமிஷம் தான் போட்டேன், முட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒன்றே மல்டிபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சின்ன பிளேட் வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த வெறும் 4 பூண்டு போடலாம். இது அழகாக அப்படியே கையில் வச்சு இது பண்ணிக்கலாங்க. நம்ம இதுக்கு ஒரு இடம் தேடணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. அழகாக கையில் வச்சு பண்ணி அப்படி நம்ம சமைக்கும் போதே கையோடு பண்ணிக்கிட்டு பண்ணலாம். பாருங்கள், பூண்டு எவ்வளோ பொடியாக கட் பண்ணிடுச்சுன்னுட்டு. நம்ம இந்த கார்லிக் ப்ரெட்டு இதுக்கெலாம் போடுறதுக்கு இது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை போடுறேன் நான். இது சும்மா 3 மட்டும் போட்டு காமிக்கிறேன். எல்லாமே ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க, அவ்வளோ சட்டுன்னு இது பண்ணி கொடுத்துருச்சு. பாருங்கள், இது எவ்வளோ பொடியாக கட் பண்ணிடுச்சு. நம்ம ஒரு அரை வெங்காயம் இல்லை ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெரிய பிளேடு பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி இதில் யூஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க. இது உண்மையாலுமே எல்லாமே நல்லா இருந்தது. அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இது வீடியோவாக எடுத்தேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓவரால் இது தான் கொடுத்துருக்காங்க. இது விலை பார்த்திங்கன்னா 2000 சம்திங் ஏதோ வந்ததுங்க.